இஸ்லாமிய 12 மாதங்கள் 9வது மாதமே ரமலான் மாதமாகும். ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகாலையில் நோன்பு நோற்று மாலை சூரியன் மறைந்ததன் பின்னர் நோன்பு திறப்பதை இஃப்தார் எனப்படுகிறது. இஃப்தார் நிகழ்வுக்காக சவுதி அரேபியா மேற்கொள்ளும் முயற்சிகளும் பங்களிப்புகளும் எண்ணிலடங்காதவை. ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதமுமாகும். இஃப்தாருடைய நிகழ்வு என்பது ஒரு வணக்க வழிபாடாகும். இவ்வணக்க வழிபாட்டிற்கு உதவி செய்வதும் பங்களிப்பு செய்வதும் இந்த ரமலான் மாதத்தில் நன்மைகளை பன்மடங்காக பெற்றுத்தரும் சிறப்புக்குரிய ஒரு வணக்க வழிபாடாகும். யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்கச் செய்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் நன்மையை போன்றதொரு நன்மை கிடைக்கின்றது. இருந்த போதிலும் அந்த நோன்பாளியின் நன்மையிலிருந்து எதுவும் குறைவடையாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திருமிதி. மேற்கூறப்பட்ட நபிமொழிக்கேற்ப சவுதி அரேபியா இஃப்தார் நிகழ்வுகளை வழங்குவதில் அரபு நாடுகளுக்கு மத்தியில் முன்னிலை வகிக்கிறது. சவுதி அரேபியாவில் காணப்படும் மக்கா மதீனா எனும் இரு ஹரம் பள்ளி வாயில்களிலும் ரமலான் மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இஃப்தார் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ரமலான் மாதத்தில் மாத்திரமன்றி ஏனைய மாதங்களிலும் விசேடமாக திங்கள் வியாழன் போன்ற நாட்களில் 2 ஹரம் பள்ளி வாயில்களிலும் ஆயிரக்கணக்கான நோன்பாளிகளுக்கான இஃப்தார் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இதற்கான நிதியினை சவுதி அரேபிய அரசு ஒதுக்கீடு செய்வதோடு பொது நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் என பலரும் தங்களது பங்களிப்புகளை வழங்கி வருகின்றனர். நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள் எனும் இறை வசனத்திற்கேற்ப 2 ஹரம் பள்ளி வாயில்களிலும் ஏற்பாடு செய்யப்படும் இஃப்தார் நிகழ்வுகளை உரியவர்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், ஹரம் பள்ளி வாயில்களில் பணிபுரியும் வேலையாட்கள் என பலரும் தங்களது உதவி ஒத்தாசைகளை வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ரமலான் மாதத்தில் 2 ஹரம் பள்ளி வாயில்களிலும் மாத்திரமன்றி சவுதி அரேபியாவின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பெரும்பான்மையான பள்ளி வாயில்களில் இப்படியான இஃப்தார் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுவது அந்நாட்டின் சிறப்பம்சமாகும். பொதுவாக சவுதி அரேபியா தனது சகோதர நட்பு நாடுகளுக்கும் தனது சேவையை வழங்கி வருவது யாவரும் அறிந்த விடயமே. அன்றி முஸ்லிம்கள் வாழும் அனைத்து சகோதர நாடுகளுக்கும் சவுதி அரேபியா ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் பேரித்தம்பழங்களை நன்கொடையாக அன்பளிப்பு செய்கின்றது. இம்மாபெரும் பங்களிப்பினை சவுதி அரேபியா தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் செய்து வருவது சிறப்பம்சமாகும்.